வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான வாழைத்தண்டில் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கும் கூடவே சப்பாத்திக்கு கூட நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ரெகுலராக பொரியல், சாம்பார், கூட்டுன்னு செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி சட்னியெல்லாம் நம்ம எடுத்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அடிக்கடி வாழைத்தண்டை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். கூட்டு, பொரியல் எல்லாமே சாதத்தோடு தான் மேட்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி சட்னியாக நம்ம எடுத்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டிஃபன் கூடையும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதால அடிக்கடி நம்மளால் வாழைத்தண்டை எடுத்துக்க முடியும். சரி, வாங்க இப்போது செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். இதில் மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணும்போதே எந்த அளவுக்கு நாரெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கின வாழைத்தண்டை இங்கே நான் ஸ்டீமர் பிளேட்டில் சேர்த்து குக்கரில் 2 விசில் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் டைரெக்டாக ஸ்டவ்வில் வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்னதாக கட்டி பெருங்காயம் 2 துண்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். பொதுவாகவே நான் சட்னி செய்யும் பொழுது பருப்பெல்லாம் கம்மியாக தான் சேர்ப்பேன். அப்போ தான் நம்ம சேர்க்கக்கூடிய காயோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையையும் சேர்த்து எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வைக்கலாம். இதுக்கு இடையில் குக்கரில் வேக வச்ச வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதையும் எடுத்து ஆற வைக்கலாம். அப்போ தான் சட்னி அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்சு ஆற வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சட்னிக்கு புளிப்புக்கு தேவையான அளவு புளியை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இங்கே நான் அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்க்குறேன். இந்த அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக இது கூடவே நான் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்க்குறேன். உங்ககிட்ட புதினா இலைகள் இருந்தால் அது கூட 1 கொத்து சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். மல்லி இலைகள் நிறையா சேர்த்துக்கலாம். இதை கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். தாளிப்பு கரண்டியில் இங்கே நான் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் இந்த சூடான தாளிப்பை கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதால இந்த சட்னி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. మేఘమల్లె సాగి వచ్చి దాగమేదో పెంచుతావు, నీరు గుండెలోన దాచి మెరిసి మాయమవుతావు, కలలేనా కన్నీరేనా, తేనె తీగలాగా కొట్టి తీపి మంట రేపుతావు, పువ్వులాంటి గుండెలోన దారమల్లె దాగుతావు, నేనేనా నీ రూపేనా, చేరువైనా దూరమైన ఆనందమేనా, చేరువైనా దూరమైన ఆనందమేనా.